Hi friends, diversity in living organisms. Okay, so இதுவரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல டைவர்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் எதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். எதுனா செல்லோட ஸ்ட்ரக்சர், சைஸ் அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, தட் மீன்ஸ் யூனிசெல்லுலாரா, மல்டிசெல்லுலாரா, ப்ரோகேரியட்ஸா, யூகேரியட்ஸா அண்ட் ஆட்டோட்ராப்ஸா, ஹெட்ரோட்ராப்ஸா, இதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ பிஃபோர் இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் எவல்யூஷன்ஸ். ஓகே, தென் வாட் யூ மீன் பை எவல்யூஷன்? ஓகேவா? ஸோ எவல்யூஷன் என்ன? கிராஜுவல் சேஞ்ச் இன் யர் ஸ்பீசிஸ் த்ரூ அடாப்டேஷன்ஸ் ஓவர் டைம். ஓகே, ஸோ இந்த ஆன்சியன் பீரியட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறப்ப ஓகே எப்படி வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் எவல்யூஷன்ஸ் ஆச்சு கிராஜுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் அ ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாமே எதுலேருந்து எவாலுவேட் ஆனோம்னா மங்கிலேருந்து வந்தோம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வித்தின் ஒன் ஹவர்ஸ்லையோ இல்லை 1 டேலையோ 2 டேஸ்லையோ நம்ம என்ன ஆகலை, மங்கீஸ்லேருந்து ஹியூமன்ஸாக வரல. ஓகே, இட் வில் பி டேக் மோர் டைம். ஓகே, ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்தால் நம்ம என்ன பண்ணோம், மங்கிலேருந்து ஹியூமன்ஸாக எவாலுவேஷன்ஸ் ஆனோம். ஓகேவா? ஸோ அதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கிராஜுவல் சேஞ்ச் இன் யர் ஸ்பீசிஸ். அப்போ கிராஜுவல்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் ஆகி ஹியூமன்ஸாக என்ன ஆகணும், ஃபைனலாக நம்ம வந்தோம். ஓகே, அண்ட் யார் வந்து இந்த எவல்யூஷன்ஸ் தியரியை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா சார்லஸ் டார்வின். ஓகே, ஸோ சார்லஸ் டார்வின் தான் இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம மாடர்ன் தியரி ஆஃப் எவல்யூஷன்ஸ்க்கு இதை தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இவரோட எவல்யூஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். ஓகே, தென் கிளாசிஃபிகேஷன் அண்ட் எவல்யூஷன். டைம் இஸ் த கீ ஃபேக்டர் விச் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த சிம்பிள் ஒன்ஸ். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் மீன்ஸ் மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, எப்படி மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ் வந்தது? ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரம் த சிம்பிள் ஒன்ஸ் மீன்ஸ் யூனிசெல்லாரில் இருந்து தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு யூனிசெல்லாரில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எவல்யூஷன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ் கிடைச்சது. ஓகே, then Charles Darwin firstly gave the idea of evolutions in 1859 in his famous book The Origin of Species. Okay, so இந்த புக்கில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் எவல்யூஷனை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. Those organisms which have ancient body design and not changed much are called primitive organisms. For example, இப்போ மங்கிலேருந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்தோம். அப்போது நம்மளோட ஆன்சியன்ட் யாருன்னா monkey. ஓகே, ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், தோஸ் ஹூ அக்வயர் சர்டன் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் டியூரிங் த டைம் பீரியட் ஆர் நோன் அஸ் அட்வான்ஸ்டு ஆர் ஹையர் ஆர்கானிசம். இப்போ மங்கிலேருந்து யார் வந்திருக்கா, ஹியூமன்ஸ் வந்திருக்கோம். அப்போ யார் வந்து ஹையர் ஆர்கானிசம்ஸ், ஹியூமன் இஸ் ஏ ஹையர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, புரியுது இல்லையா? ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் யாருன்னா ஆன்சியன்ட் பாடி டிசைன். தட் மீன்ஸ் அந்த பேஸில் இருந்த அந்த எவல்யூஷன் நடக்கிறது, அந்த பேஸில் இருந்த ஆர்கானிசத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் டெவலப் ஆனி ஃபைனலாக கிடைச்ச அந்த ஸ்டேஜ், அந்த ஹியூமன் பீயிங்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹையர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, தென் வாட் யூ மீன் பை நேச்சுரல் செலெக்ஷன்ஸ்? ஓகே, இந்த க்ரக்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து இந்த எவல்யூஷன்ஸை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தியரியை வந்து கொடுக்குறாரு. ஓகே, இந்த க்ரக்ஸ் ஆஃப் Darwin's theory of evolution focuses on the elimination of inferior species gradually over time. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மங்கிலேருந்து நம்ம என்ன இல்லை செகண்ட் ஸ்டேஜ்லேயே ஹியூமன்ஸாக வந்து நம்ம சேஞ்ச் ஆகலை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஃபைனலாக வந்து ஹியூமனாக சேஞ்ச் ஆகிறோம். ஓகே, ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டேலையோ 2 டேலையோ நடக்கலை. ஓகே, ஸோ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஆகணும், மங்கிலேருந்து ஹியூமன்ஸாக வந்து எவல்யூஷன் ஆகணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்னா நேச்சுரல் செலெக்ஷன். த க்ரக்ஸ் ஆஃப் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் ஃபோக்கஸஸ் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் இன்ஃபீரியர் ஸ்பீசிஸ் கிராஜுவலி ஓவர் டைம் த்ரூ எ ப்ராசஸ் கால்டு நேச்சுரல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஜிராஃப். ஓகே, ஸோ ஜிராஃப்னாலே நம்மளுக்கு மைண்டு போகிறதுனா அது எப்படி இருக்கும்னா லாங் நெக் வந்து இருக்கும்.
ஓகே. ஸோ லாங் நெக் சடனாக வந்து அதுக்கு வந்ததா? நோ. ஓகே. ஸோ அதோட ஆன்சியன்ட் பாடியில் எப்படி இருந்துச்சுன்னா அதோட நெக் வந்து ஷார்ட்டாக தான் இருந்தது. ஓகே. அதில் நிறைய அனிமல்ஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. ஏன் டெத் ஆயிடுச்சுன்னா அடாப்ட் பண்ண முடியல. ஓகே. ஸோ ஷார்ட் லெக்னால அதுக்கு தேவையான ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. ஸோ அந்த ஹங்க்ரிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஜிராஃப் எல்லாம் இறந்துச்சு. ஓகே. ஆஃப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆக ஆக அதோட ஹெரிடிட்டி வந்து என்ன ஆகிக்கிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிராஃப் வந்து எப்படி இருக்குது, ஷார்ட் நெக்காக இருக்குது. ஸோ ரீப்ரொடக்ஷன் நடக்குது, கொஞ்சம் க்ரௌத் அடல்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நெக்குக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆகும்போது ஸோ நெக்கோட அந்த ஹெரிடிட்டி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. தென் கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, லாங் நெக் ஆஃப் ஜிராஃப் வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ இது வந்து ரேண்டமாக வந்து இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ யார் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை கேரி பண்ணிட்டு போகிறான்னா நம்ம பாடியில் இருக்கிற நியூக்ளிக் மெட்டீரியல்ஸ் லைக் டிஎன்ஏ தான் என்ன பண்ணுதுன்னா கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. யூ நோ தட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்ஏவோட ஒர்க் என்னென்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸை என்ன பண்ணிட்டு போகும், இந்த ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை கேரி பண்ணிட்டு போகும் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷனில் இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு அந்த கேரக்டரை கேரி பண்ணிட்டு போகிறது எதுனா ஜீன் தான் கேரி பண்ணிட்டு போகும், டிஎன்ஏ தான். ஓகே. ஸோ அப்படி தான் என்ன ஆகுதுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருந்த ஜிராஃபோட நெக் வந்து எப்படி இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. அப்போ ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் அங்கே மியூட்டேஷன்ஸ் சேஞ்ச் ஆக ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா லாங் நெக் இருக்கிற ஜிராஃப் கிடைக்குது. ஓகே. சம் ஜிராஃபிஸ் ஹேட் ஷார்ட் நெக்ஸ் பட் எ ஃபியூ ஜிராஃபிஸ் வேர் born with a random மியூட்டேஷன்ஸ் மீன்ஸ் அந்த டிஎன்ஏல நடக்கிற அந்த கோடிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுனா அங்கே மியூட்டேஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகே. ஸோ மியூட்டேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஃபைனலாக அது என்னவா எவல்யூஷன் ஆகுது, லாங் நெக் ஜிராஃபியாக வந்து எவல்யூஷன் ஆகுது. ஓகே. தட் ஹாவ் தம் லாங் நெக்ஸ். நெக் லென்த் இஸ் டிட்டர்மைன்டு பை ஜீன். ஸோ அந்த நெக் வந்து லென்த்தாக இருக்கிறது யார் டிட்டர்மைன் பண்ணுறா, ஜீன்ஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே. ஜீன்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னதான் அந்த ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக் என்ன பண்ணிட்டு போகும், கேரி பண்ணிட்டு போகும் எங்கே, ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஜிராஃப்ஸ் cannot சேஞ்ச் their ஜீன்ஸ் பட் ஸ்ட்ரெச்சிங் their நெக்ஸ் டு மேக் them grow. ஓகே. அதோட ஜீன்ஸ் வந்து என்ன, ஜிராஃப் வந்து அதோட ஜீன்ஸை வந்து என்ன பண்ணலை, சேஞ்ச் பண்ணலான்னா அதோட நெக்ஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அது அந்த லாங்காக நம்ம நிறைய ஜிராஃப்ஸ் எல்லாம் அதோட மரத்தில் இருக்கிற அந்த லாங்காக இருக்கிற அந்த பிரான்ச்சஸ்லேருந்து தான் என்ன பண்ணும், எடுத்து சாப்பிடும். ஓகே. ஸோ அப்போ அது எதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னா லெக்கை தான் யூஸ் பண்ணிகிட்டே. ஸோ கண்டினியூஸாக அந்த நெக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஜீன்ஸ் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மியூட்டேஷன் நடந்து லாங் நெக்காக கிடைக்குது. ஸோ யூ ஆர் பார்ன் வித் த ஜீன்ஸ் யூ இன்ஹெரிட்டட். ஓகே. நம்மளே என்ன பண்ணி எதால் ஜீன்ஸ் வித் டிஎன்ஏவோட தான் நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், பிறந்திருக்கோம். ஸோ நம்மளே என்னது ஒரு ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை கேரி பண்ணிட்டு போகிறோம். ஓகே. தென் கிளாசிஃபிகேஷன் அண்ட் எவல்யூஷன்ஸ். ஓகே. the present day complex living organisms have evolved from the earlier simpler forms due to the changes in their body design over millions of years. நான் ஆல்ரெடி சொன்னதான் வித்தின் 1 day 2 daysல நம்மளுக்கு என்ன ஆகலை, இந்த சேஞ்சஸ் நடக்கலை. it will be take millions of years. the body designs of living organisms are gradually changing due to the changes in the environment and the need to adapt themselves to the changes in the environment. ஓகே. ஸோ அது எவல்யூஷன்ஸ் நடக்கும்போது அங்கே நிறைய வந்து நம்மளுக்கு அந்த ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகணும்னா அடாப்ட் ஆகணும். அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தந்தாப்புல அதோட பாடி டிசைன்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது நிறைய அனிமல்ஸ் என்ன ஆச்சு, டெத்தும் ஆச்சு. அண்ட் அதுலேருந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும்போது அதோட மியூட்டேஷன்ஸ் டெவலப் ஆகி தான் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு எவல்யூஷன்ஸ் வந்து நடந்தது. ஓகே. Some groups of organisms having ancient body design have not changed much during evolutions and have simple forms and structure. So these organisms are called primitive and lower organisms. Okay. Then some organisms have acquired their body design relatively and recently have complex form and structure. These organisms are called advanced and higher classification. Okay. Sorry, higher organism. So evolution
உங்களுக்கு என்னன்னு தெரியும், எவல்யூஷன்னா என்ன பண்ணும். ஸோ இந்த ஆன்சியன்ட் பாடியிலேருந்து இப்போ எவல்யூஷன் ஆகி இப்போ இருக்கிற அந்த ரீசன் அட்வான்ஸ்டு ஆர்கானிசத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எவல்யூஷன் சொல்கிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சோம், எப்படி வந்து குரூப்பிங் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் எதை பேஸ் பண்ணி நம்ம குரூப்பிங் பண்ணுறோம், அதுதான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் கரோலஸ் லினேயஸ். ஓகே, ஸோ அவர் வந்து என்னென்னா பைனாமியல் நாமென்கல்ச்சரை வந்து கொண்டு வராரு. ஓகே, ஸோ இதில் என்னென்னா எப்படி நம்ம ஆர்கானிசத்தையும் அதோட ஜீன்ஸ், கிளாஸ், ஆர்டர் இதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபைட் பண்ணுறோன்றத இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாரு. ஹீ இஸ் ரிமெம்பர் ஃபார் ஹீஸ் தியரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ப்ரொவைடிங் சிஸ்டமேட்டிக் மேனர் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பிளான்ஸ். இப்போ ஒவ்வொரு பிளான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம எஸ்பெஷலி சொல்வது நீம் ட்ரீ, இது பேனியன் ட்ரீ, ஸோ இது வந்து எந்த குரூப்புன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இவரோட தியரி தான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா யூஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ இவர் வந்து என்ன தியரி கொடுக்குறாருன்னா பைனாமியல் நாமென்கல்ச்சர். ஓகே, ஸோ ஸ்வீடிஷ் botanist and have made the greatest contribution of taxonomy. He decided that organisms should be grouped based on similarities in பாடி ஸ்ட்ரக்சர். இவன் எதை பேஸ் பண்ணி குரூப்பிங் பண்ணுறாருனா, ஸோ அந்த ஆர்கானிசத்தோட சிமிலாரிட்டி, அதோட பாடி ஸ்ட்ரக்சர், இதை ரெண்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாருனா கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாக்ஸானமினா என்ன, பைனாமியல் நாமென்கல்ச்சர்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன் அண்ட் எவல்யூஷன்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.